இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு வெள்ளி சாமா கழுவுறது எப்படின்னு பார்த்துடலாம். பீதாம்பரியோட ரூபேரின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் ஒன்று வருது. அது வந்து இப்போது செப்டோவில் அவைலபிளாக இருக்குது, அதில் கிடைக்கிது பாருங்கள். இல்லை நான் பாத்திர கடையில் எல்லாம் கூட இருக்குது வெள்ளி சாமா கழுவுறதுன்னு சொல்லிட்டு, அது வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த வேலையும் பண்ண வேணாம். ஒன்றுமே இல்லை, ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸே போதும். நம்ம வந்துட்டு பாதி சாமா வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப டைம் எடுக்க தேவை கிடையாது, ஈஸியாகவே முடிஞ்சிடும். பாருங்கள், டக்குன்னு நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ இன்னொரு விநாயகர் சிலை எப்படி இது பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அவ்வளோதான். இப்போ தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப் போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா நார் வச்சுட்டு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த அரைக்கு ஊற்றின இடத்துலலாம் வந்து அந்த விளக்கு வந்து கருப்பாக தான் இருக்குது. அது நான் எவ்வளோ தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது, அதனால நானும் விட்டுட்டேன். இப்போது நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளோட எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். முதல்ல இருந்தது இப்போ இருந்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சாமி கும்பிட்டுடலாம். இதுதான் என்னோடய பூஜை அறை. இதெல்லாம் தான் நான் வந்து அது வச்சு கழுவினேன். ரொம்ப ஈஸியான வேலை, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அது வந்து ஜெப்டோவில் கிடச்சிச்சு, அப்படி இல்லைன்னா வந்து நாட்டு மருந்து வாங்குகிற கடையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹன்யா ஸ்மார்ட் கிச்சன். தேங்க்யூ ஸோ மச்.